அப்படி நாங்கள் நின்று இடத்துக்கிட்ட தண்ணி வந்து இந்த வேறங்க பார்த்தீங்களா நாங்கள் நின்று எடுத்து இந்த இடத்த பார்த்தீங்களா அப்படி கடை வருது பெரிய மேலேயே இதுக்குள்ளே பெரிய மரம் நிற்குது உள்ளுக்கால அப்படியே போகலாமா நான் உள்ளே எனக்கு பயமாக கிடையாது. பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே நீங்கள் முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவுட் சைடில் வழியில் எல்லாம் வடிவாக காட்டினான். இப்போ நான் உள்ளூர் போக போகிறோம். அந்த வீடியோ வந்து தொடக்கம் தான். உள்ளூர் வந்து இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம் மக்களே. யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. இப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு எனக்கு பண்ணிக்காரு வாங்க உள்ளூர் பண்ணி உங்களுக்கு காட்டுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சனம் போய் கொண்டிருக்கிறாங்க. கோயிலாசனம் வந்து கொண்டு நிற்கிது போய் கொண்டு இருக்குது மக்களை பாருங்க. இப்போ நான் உள்ளூர் போக போகிறோம். உங்களுக்கு அப்படியே காட்டினேன் இந்தியாவிலாம் ஃபுல்லாக அப்படியே நேரம் அப்படி இருக்குது. அந்த வழி எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே நாங்கள் இப்போ உள்ளூர் போக போகிறோம். உள்ளூர் போய் நான் படியே அவங்களுக்கு காட்டுறேன். அப்படி போக அப்படியே காட்டிட்டு போகலாம். மேலே தொங்கல் மட்டும் போகலாம் அப்படின்னு போய் பார்க்குறேன். சொன்னால் இந்த உங்களுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு இலவசம் தான். சாப்பாடுகள் எல்லாம் நீங்கள் வாங்கி தான் சாப்பிடணும், காசு பே பண்ணி. ஏன்னா ரெஸ்டாரண்ட்லாம் உள்ளுக்கு இருக்குது. ஆனால் ஒன்றுக்கு தான் இங்கே உங்களுக்கு காசு கட்ட வேண்டி வரும். என்னத்துக்குன்னு சொன்னால் பாருங்க காட்டுறேன். டொய்லெட்டு போகிறதுக்கு 1 பவுன் காசு பே பண்ணி தான் நாங்கள் டொய்லெட்டுக்குள்ளே போகணும். அதை மறக்காமல் 1 பவுன் கொண்டு வாங்க வாரண்டிங்கிற. ஓகே ஜோக்கா சொல்கிறேன் ஏன் உண்மையை தான் பாருங்க 1 பவுன். இது ஃப்ரான்ஸ்லேருக்காக தெரிஞ்சுது பாருங்க 1 பவுன் இல்லை 1 ஈரோ. சாரி நான் லண்டனில் இருக்கிற 1 பவுன் சொல்லி 1 ஈரோ அப்படி தான் உள்ளுக்கு போகணும் டொய்லெட்டுக்கு. ஓகே மக்களே வாங்க உள்ளுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்க. இந்த ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் வந்து சாப்பிடணும் சாப்பிடலாம். இங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது பாருங்க. அங்கே முறையாக சாப்பிடலாம், முறையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு ப்ராப்ளம் எப்படி இருக்கும்.
சரியான உயரம் மக்களே. என்ன சொன்னால் பாருங்க, ஏறி போகணும். அங்கே 10 பேருக்கு இந்த உயரமாக போய்கொண்டே இருக்குது. பாருங்க, மேலே போய்கொண்டே இருக்குது. இதுக்குள்ள வந்து சென்ட் மைக்கேல் கோயில் இருக்குது. நாங்கள் கும்பிட்டு மொழிகளையும் கொளுத்தலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு தான் கோயில் இருக்குது. வாங்க உள்ளுக்கு நான் உங்களுக்கு கோயிலை கொண்டே காட்டுற மாதிரியும் உள்ளுக்கு வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ கும்பிட்டு வந்த கோயில் வந்து சென்ட் மைக்கேல் கோயில். என்னென்னு சொன்னால் இது வந்து அந்த காலத்து ஆட்கள் வந்து இந்த கோயிலை கட்டி அப்படி விட்டுருக்கணும். அந்த சாயங்காலம் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு போகுது. மொழிதிரையெல்லாம் கொளுத்தி நாங்கள் உள்ளுக்கு போட்டு மொழிதிரையெல்லாம் கட்டிருந்தாங்க. அந்த கல்லை பாருங்க எப்படி நிமித்தி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கல் பார்த்தீங்கன்னா கம்பி விடுத்து கட்டி கிடக்கு பாருங்க. எப்படி வைரம் பண்ணுறதுதான் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படி வச்சுக்கோங்க. மேலே போகணும். மேலே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க உள்ளுக்கு பெரிய மேலையால் இதுக்குள்ளே பெரிய மரம் நிற்கிது. உள்ளுக்கால அப்படியே போகலாமா? நான் உள்ளே எனக்கு பயமாக இருட்டா போச்சு. பாருங்க எப்படி இருக்கு. நெஞ்சு நல்லா இருக்குது. உள்ளுக்கு ஒரு தண்ணி வாசனையாக இருக்குது. தண்ணியெல்லாம் வந்துருக்கு உள்ளுக்கு. பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் உண்மையாகவே ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. பாருங்க பாருங்க இந்த மரங்கள் எப்படி இருக்கு.
பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கீழே நின்று பார்த்த இதை காட்டுறோம் கடலை பாருங்க. எப்படி நாங்கள் நின்று எடுத்துக்கிட்டு தண்ணி வந்துட்டு இந்த பாருங்க அவங்க காட்டுவோம் தண்ணி வந்துட்டு பாருங்க. ஒரு நாங்கள் நின்று ஏரியாலாம் ஃபுல்லாக இதில் நம்ம உங்களுக்கு மேலே காட்டியிருப்பேன். தண்ணி இப்போ வந்துட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க நான் அப்போது நின்று இடத்துல கல் நான் நின்ற கல்லடியெல்லாம் மூடி போடுவேன். அங்கே பாருங்க வந்து ஒரு ஹீரோ கோட்டை ஃபுல்லாக அப்படியே பார்க்கலாம். வீட்டால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அந்த கடலெல்லாம் பார்க்கலாம். நான் முதல் நின்று இடத்த பார்த்தீங்களா எப்படி இருக்கு அந்த கடல் ஃபுல்லாக. வந்து சொன்னால் பாருங்க நாங்கள் நின்று எடுத்து பாருங்க அந்த கல்லடியில் வயலில் 3 பேர் நிற்கணும் விரையிலாமல் அது சைட்டால் வெறி கொண்டு நிற்கணும். தண்ணி டக்குன்னு வந்துட்டு பாருங்க அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க அங்கே பாருங்க அவ்வளோ இருக்கும் அங்கே வந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா இதுக்குள்ளே வந்து மியூசியம் இருக்குது. இது காசு கட்டி தான் போகணும்னு சொன்னாங்க. 18 ரூபா ஒரு ஆளுக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணி எதுக்கு போக முடியாது, அதை உங்களை காட்ட முடியலை. சாரி என்னென்னு சொன்னால் இப்போ இதை நான் வெளியில் போய் காட்டிக்க நீங்களாக வரேன் உங்களுக்கு.
சின்ன பிள்ளைகள் நிற்கிறேன் பாருங்க. அதெல்லாம் நான் போய் நின்றேன். ரெண்டு இடத்து பாருங்க அப்படி இருக்கேன். தண்ணி எல்லாம் ஃபுல்லாக தண்ணி வருது. எங்கள் பிள்ளைய வர போகிறேன். சரியான பசி. ரொட்டி கொண்டு வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ரொட்டியை பார்த்தீங்களா சுட சுட நல்லா சுற்றி கொண்டு வந்தால் சூடாக்கிடாக்க அப்படியே உங்கள் சாப்பிடுவோம்னு பிளான் பண்ணிக்கணும். சாப்பிட்டு உங்களுக்கு மிச்ச வீடியோ தொடர்றேங்க. ஓகே. சம்பளம் எல்லாம் கொண்டு வந்தாங்க, பருப்புலாம் கொண்டு வந்தாங்க, சேர்த்து அடிக்கணும். சூப்பர். ஆட்டுக்கறி நல்லா ஆட்டத்துலையும் ரொட்டியும் சூப்பராக இருக்கும். ஒன்றுமே இருக்கும். பார்த்துக்கிட்டு சொன்னால் இதில் எதுக்கு ரிலாக்ஸாக பாருங்க. அப்போ முதல் வீடியோவில் காட்டியிருப்பேன். அங்கெல்லாம் நின்றேன். அந்த இடத்த பாருங்க இப்படி இருக்கேன். அதுக்கு மேலே அதுக்கு கீழே நின்றா இப்போ நான் மேலே நிற்கிறேன் பாருங்க மக்களே. அவங்க பாருங்க இப்படி இருக்கேன். அந்த கோபுரத்தை பாருங்க சென்ட் மைக்கேல்னு தான் போட்டிருக்கு. சென்ட் மைக்கேல் அதான் இதில் இது வந்து என்னென்ன கிணவுல வந்து சென்மைன்னு சொல்லி கட்டினு மாதிரி எனக்கு தெரியாது. ஸ்டோரியை நான் படிக்கலை. பாருங்க சென்ட் மைக்கேல் மேலே பறக்க மாதிரி அடிச்சிருக்கு கோபுரத்தில். சூப்பராக இருக்குது. உண்மையாக நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க பெரிய மரம் கீழே நல்லா இருக்குது. இருக்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா காற்று எல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. பாருங்க நமக்கு வந்து மரத்தை பாருங்க இப்படி கூடாரமாக பொடியாக ஒட்டி நீட்டாக வச்சுருக்காங்க. பாருங்க இதை பராமரிக்கிறோன்னா இவ்வளோ கஷ்டம் சொல்லுங்க. இங்கே பாருங்க வேர்வலை பாருங்க. வேர்வலை எல்லாம் வெளியில எல்லாம் வந்து இன்றைக்கி வேறு கொஞ்சம் மண் இல்லாமல் வெளியில் வேறெல்லாம் தெரியுது. பாருங்க வேறு பார்த்தீங்களா வெளியில் தெரியுது. பார்த்தீங்களா ஃபுல்லாக மரம். அங்கால மேலே போவோம்.
என்னென்னு சொன்னால் நான் முதல் வீடியோவில் காட்டியிருக்கேன் பிரான்ஸ் கொடி வந்து மேலே பறக்கு வந்து அந்த இடத்துல இந்த கொடி பறக்குது அந்த இடத்துல இப்போ வந்துட்டு மேலே கீழே இருந்து உங்களுக்கு காட்டினான் இப்போ நான் மேலே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பிரான்ஸ் கொடியை அப்படியே பாருங்க எப்படி இருக்குது.
ஆகினா லைட் எல்லாம் போடுவாங்க இருக்கும். எனக்கு டைம் காணாது காட்ட முடியல லைட்டு. இப்போ வந்து 7:30 ஆச்சு. லேட்டாக எனக்கு சம்மர் தானே, அப்போ அதால் வந்து லைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் போடுவாங்க. போட்டால் சூப்பராக இருக்கும். சான்ஸ்லாம் காட்டணும். நான் பார்த்தேன் ட்ரைவ் பண்ணினா நான் சின்ன பிள்ளைகள் வந்து லேட்டாக போச்சு. கிட்ட வந்து சமரண்டபடியாக கொஞ்சம் தண்ணி ஸ்லோவாக தான் மூவ் பண்ணி கொண்டு வருது. எனக்கு நாங்கள் போதான் தண்ணி ஃபுல்லாக ஆகும் நினைக்கிறேன். ஃபுல்லாக இந்த ரோட்டுக்கு வராதான் தண்ணி. ரோட்டுக்கு வராத அப்படியே தான் அவங்க பாலம் வந்து நான் முடிச்சு பாலமாக போட்டுருக்காங்க. இந்த சைடோட தான் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நிற்கிது. இப்போ நான் வந்து வீட்டை போகிறேன், நேரம் போட்டுது. வேறு இந்த மக்களே இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறோம் மக்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் எப்படி இந்த இடம் இருக்குன்னு சொல்லி. மறக்காமல் புதுசாக வீடியோ பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டினை மறக்காம தட்டி விடுவோம். மற்றது வந்து இந்த அட்ரஸ் வந்து நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்க. இதான் அந்த அட்ரஸ். இந்த அட்ரஸ் செக் பண்ணி நீங்கள் பக்கத்தில் ஹோட்டல் எல்லாம் இருக்குது. பீமியா ஹோட்டலில் வந்து தங்கிட்டு படியாக சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம் மக்களே. ஓகே மக்களே, see you. அடுத்த வீடியோ சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய். No, it's not.